நான் விஜயகுமார். ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நாம் பார்க்க போகிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோமியோ. ஏன் ஜூலியட்டை விட்டுட்டு ரோமியோ அப்படின்னு மட்டும் வச்சுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்களின் காதல் மிகவும் ஆழமாக இருக்கின்றது என்பதை உணர்த்துவதற்காகவே இந்த தலைப்பை இந்த படத்திற்கு வைத்திருக்கிறார். அதாவது இந்த படத்தில் விஜய் ஆண்டனி, மிருணாளினி, யோகி பாபு, விடிவி கணேஷ் மற்றும் தலைவாசல் விஜய், இளவரசு போன்ற நடிகர்கள் அனைவரும் நடித்திருக்கிறார்கள். இந்த படத்தை விஜய் ஆண்டனியே தயாரிச்சிருக்காரு. படத்தை அவர் ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான கதைகளை கேட்டு எடுப்பார் என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். அதே மாதிரி இந்த படத்துக்கும் ஒரு வித்தியாசமான கதை ஓட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அழகாக எடுத்திருக்காங்க இந்த படத்தை. அதாவது இந்த கதையோட ஓட்டம் எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா, கதாநாயகி மிருணாளினி தலைவாசல் விஜயோட பொண்ணு. வீட்டில் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், சென்னையில் போய் ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும்னு சொல்லிட்டு சென்னைக்கு சினிமாவில் கதாநாயகி ஆகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இது அவங்க வீட்டுக்கு தெரியாது. விஜய் ஆண்டனி எப்படின்னாக்கா, வெளிநாட்டில் போயிட்டு நிறைய பணங்களை சம்பாதிச்சுக்கிட்டு தன்னுடைய ஊருக்கே அப்பா அம்மாவோட இருந்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அவர் கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இது வரைக்கும் என்னுடைய மனசில் காதல்னு ஒன்று உருவாகுங்க, அப்படி ஒரு பொண்ணு மேலே எனக்கு காதல் ஏற்பட்டுச்சு, நான் அந்த பொண்ணை சொல்கிறேன், அங்கேயே கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மிருணாளியனோட தாத்தா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டு செய்தி வந்தாரு. அவங்க கிராமத்துக்கு வராங்க. அதே சாவுக்கு விஜய் ஆண்டனியும் ஃபேமிலியோட வராரு. அப்போது மிருணாளினியை பார்த்த உடனே அவருக்கு காதல் ஏற்பட்டு, இவள் தான் தன்னுடைய மனைவி அப்படிங்கிறது ஒரு மனசில். அதை அவங்க அம்மா கவனிச்சிடுறாங்க. அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க அந்த பொண்ணையே பேசலாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது, இந்த பொண்ணு ஐடி கம்பெனியில் வேலை செய்யறதா சொல்லிட்டு சினிமாவில் ஹீரோயினி ஆகணும்னு ட்ரை பண்ணுறது அவங்க அப்பாவுக்கு தெரிஞ்சுக்கும். அதனால் அவங்க அப்பா இனிமேட்டு நீ சென்னைக்கும் போவேனா ஒன்றும் போக வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி நிறுத்தும்போது, கரெக்டாக விஜய் ஆண்டனியோட வீட்டிலேருந்து ஃபோன் பொண்ணு கேட்குறாங்க. அவர் சந்தோஷப்பட்டு ஓகே ஒரே வாரத்தில் கல்யாணம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. அந்த பொண்ணு பார்க்க வரும்போது அந்த பொண்ணு அவங்ககிட்ட பேசுகிறாங்க விஜய் ஆண்டனிகிட்ட, நான் கல்யாணம் ஆகிட்டாலும் நான் சென்னையில் தான் வாழ்வேன், எனக்கு சென்னையில் தனியாக வீடு உட்காந்து அப்படின்னு அதுக்கு அவங்க ஒத்துக்கிறாங்க. அதேமாதிரி அவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சு போகுது. சென்னைக்கு போகிறாங்க. சென்னைக்கு போனதுக்கு அப்புறம்தான் தன் மனைவியினுடைய சுயரூபம் விஜய் ஆண்டனிக்கு தெரிய வரும். அவங்க சினிமாவில் ஹீரோயினி ஆகணுன்ற ஒரே எண்ணத்தில் லட்சியத்தில் வாழ்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுவாங்க. இதில் வேற லேடிஸுங்களுக்கு குடிப்பழக்கம் இருக்குங்கிறத யதார்த்தமாக காட்டுறதா இந்த படத்தில் அடிக்கடி காமிப்பாங்க. ஹீரோயினி அப்பப்போ மதுபானம் குடிப்பாங்க. கல்யாணம் ஆகிட்டு வந்த முதல் நாளே தன்னுடைய சினிமா தோழர்கள் அனைவரையும் வர வச்சு ஒரு பார்ட்டி கொடுக்குறாங்க. இதை பார்த்த விஜய் ஆண்டனி டென்ஷன் ஆகிடுறாரு. அப்புறம் நாம் இவ்வளோ அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசித்த ஒரு பொண்ணு தான் கல்யாணம் பண்ணோம், ஆனால் அவள் இப்படி இருக்கிறாள் அப்படிங்கும்போது அவள் பார்த்துட்டு முதல் நாளே என்ன பண்ணுறான், நம்ம டைவர்ஸ் வாங்கிக்குவோம், உங்கள் வாழ்க்கை நான் கெடுக்க விரும்பலை. அதுக்கப்புறமா அந்த பெண்ணோட லட்சியத்தை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இவரே படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னு சொல்லி இறங்கி படத்தை எடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மனமாற்றங்கள் எல்லாமா ஒன்றா சேர்ந்து கடைசியில் மிருணாளினியுடைய மனசை மாற்றி விஜய் ஆண்டனியை ஏற்றுக்க வைக்குது. விஜய் ஆண்டனியுடைய காதல் எவ்வளவு ஆழமானது அப்படிங்கிறத அந்த பெண் உணர்ற மாதிரியான அனைத்து காட்சிகளும் மிக சிறப்பாக இருக்கும். அதனால்தான் ஆண்களுடைய காதல் எத்தனை ஆழமானதுன்றத இந்த கதையில் முழுமையாக சொல்லியிருக்கிறதுனால தான் இந்த படத்துக்கு ரோமியோன்னு பேர் வச்சிருக்காங்க. அதில் வர இந்த கதாநாயகி கதாபாத்திரம் காதல்ங்கிற விஷயத்தெல்லாம் தலையிடாது. தன்னுடைய லட்சியம் கதாநாயகி ஆகும், அந்த லட்சியத்திலே தான் இருக்கும். அதே மாதிரி இவன் அந்த பொண்ணை காதலிச்சதுக்கப்புறம் இவளை தவிர வேறு யாரும் நம்மளுக்கு கிடையாது, இவளே மனமாகும் அப்படின்னு போடுறான். இப்படி ஒரு காதல் கதையையும் நகைச்சுவை ததுவும் முழுமாக அங்கங்கே டேர்னிங் பாயிண்ட்லாம் கொஞ்சம் கொடுத்து படத்தை விறுவிறுப்பாக கொண்டு போகிறாங்க. படத்தை விறுவிறுப்பான காட்சி ஒன்று உருவாக்குன்றதுக்கோசரமே ஒரு படப்பிடிப்பு காட்சியை உருவாக்கி அங்கே கதாநாயகனுடைய மன ஓட்டத்தை காட்டி கதாநாயகன் அவளை எப்படி கவர்கிறான் என்பதை காட்டுவது மிக சிறப்பான காட்சி அமைப்பு. இப்படி படத்தில் ஒவ்வொரு இடங்கள்லையும் மிக சிறப்பான காட்சிகளை உருவாக்கியிருப்பாங்க. நடிப்பும் அமைதியாக, இவர் விஜய் ஆண்டனி வழக்கமாக நடிக்கிற மாதிரி தான் ரொம்பவும் அமைதியானவராக வருவார், அப்படி சிரிச்ச முகமாகவே இருப்பார். கதாநாயகி எப்படி தன் பக்கம் வசப்படுத்துறதுன்னு போராடிக்கிட்டே இருப்பார்.
விடிவி கணேஷும் அதே மாதிரி வந்து மனைவியை காதலிக்கிறவனுக்கு இப்படி ஒரு போராட்டங்களா அப்படிங்கிறத பார்த்து ஆச்சரியப்படுவார். விஜய் ஆண்டனிக்கு உறுதுணையாக இருக்கிறவர் யோகி பாபு. இப்படி எல்லா விதத்திலையுமே எல்லா நடிகர்களுமே உள்ளே வந்து மிக சிறப்பான முறையிலே படத்தை நடித்து கொடுத்திருப்பார்கள். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பரத் தனசேகர் இசையமைச்சிருக்காரு. பாடல்கள் எல்லாமே நல்லா இருக்கும். ஒரு பாடலில் வந்து நாட்டியம் ஆடுவதற்காகவே விஜய் ஆண்டனி அருமையான டான்ஸ் ஆட வச்சிருப்பாங்க. அப்படி ஒரு சிறப்பான ஒரு பாடல்கள், இசையமைப்பு, பேக்ரவுண்ட் இசையெல்லாம் அருமையாக பண்ணி வச்சிருப்பாரு. ஃபரூக் கே பாஷா அவர்கள் ஒளிப்பதிவை கவனிக்க, விநாயக வைத்தியநாதன் அவர்கள் இயக்கி இருக்கிறார்கள். கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே விநாயக வைத்தியநாதன் தான். மிக சிறப்பான திரைக்கதையை உருவாக்கி, மிக சிறப்பான காட்சி அமைப்புகளை உருவாக்கி படத்தை அழகாக கொண்டு போயிருக்காங்க. மிருடாலினிக்கு 3 நண்பர்கள். ஒருவர் இயக்குனர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஒருத்தர் ஒளிப்பதிவாளர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, ஒரு லேடி வந்து மேக்கப் உமனாக ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. இவங்களுடைய ஆசைகளையும் கதாநாயகியாகும் ஆசையையும் நிறைவேற்றும் வகையில் விஜய் ஆண்டனி இறங்கி படத்தை தயாரிக்கிறார். இப்படியாக ஒரு படம் உருவாகும் விதத்தையும் கணவன் மனைவி இணையும் விதத்தையும் வித்தியாசமான கோணத்திலே சிறப்பான முறையிலே சொல்லியிருப்பார் இயக்குனர் அவர்கள். இந்த படம் மிக சிறப்பாக வந்திருக்கிறது. இந்த படத்தை அனைவரும் திரையரங்கில் சென்று ரசித்து மகிழும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.